மூணார்னாலே டீ எஸ்டேட் மட்டும்தான் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ உங்கள் மைண்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். ஏன்னா இன்னைக்கு மூணாரில் நாங்கள் பண்ணது சைட் சீயிங் இல்லை, சர்வைவல் சேலஞ்ச். அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். அட்வென்ச்சர் மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஃபவுண்டைன் ஷோ, பியூட்டிஃபுல் கார்டன், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். மூணார் டே 2 எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்த டெஸ்டினேஷன் தான் இந்த ட்ரீம்லேண்ட் அட்வென்ச்சர் பார்க். அட்வென்ச்சர் பார்க் என்ட்ரன்ஸில் இருந்தே எனர்ஜி வேறு லெவல். ஸோ இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இது செம்ம சூட்டபிளான பிளேஸ். ஸ்டார்டிங்லேயே வாக்கின் ரோப்னு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நடக்கும்போது தான் கைவலி தெரிஞ்சிச்சு. கீழே பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு கீழே தான் பார்ப்போம். எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை குடுடா. எடுபட்டு போகும்போது எங்க போற கேக்குற விளங்க மாடா. போடா போடா, போய் வேலை வெட்டி தான் பாருடா. கேக்குறான் தீட்டியது. ஏய் ஏண்டா நல்லா தான வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் பார்க் வந்துட்டு ஜிப்லைன் இல்லாமலா, சேஃப்டி பெல்ட்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கும் போது கொஞ்சம் டென்ஷன் தான். ஆனால் லான்ச் பண்ணதுன்னா வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு. கோல்டு கிளைமேட், க்ரீனரி, ஸ்பீடு காம்பினேஷன் வேறு லெவலு. ஒரு சில செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஆனால் செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிப்லைன். ஜிப்லைனை முடிச்சுட்டு அப்படிக்கா வந்து அங்கே 360 டிகிரி சைக்கிள்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு ஏறி அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு தவறான முடிவுன்னு. எல்லோரும் புஷ் நந்தினினாங்க. ஆனால் என்னால் முடியல. அங்கே இருந்த அண்ணா தான் அப்புறம் ஹெல்ப் பண்ணி ஒரு ரவுண்டு வந்தேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. 360 டிகிரிலே சைக்கிள் ஓட்டிட்டோம். இந்த கம்பி மேலே ஓட்டுறது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ட்ரை பண்ணியாச்சு. ஐயா பாருங்கோ, அம்மா பாருங்கோ, அண்ணா பாருங்கோ, அக்கா பாருங்கோ. ஓ குரலி வித்தையா? எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹலோ சொல்லி மறந்துட்டோம். ஏப்பா அட என்னப்பா அதே பொசிஷன்ல இருக்குப்பா. எனக்கு என்னமோ திரும்புற மாதிரி தெரியல. அட்வென்ச்சரை முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடு. இந்த டாய் ட்ரெயின் ரைடு எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெயின் வந்து இந்த ஒரு ஸ்லோப்பில் அப்படியே மேலே ஏறி அங்கே போய் நம்மளை இறக்கி விடுவாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தோட்டங்களுக்கு நடுவே. ஸோ இந்த டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்லோப்பில் ஏறிட்டு நம்ம போன இடம் தான் கிளாஸ் ஹவுஸ். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. கடலுக்குள்ள அண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான்.
சுற்றி கிளாஸு நான் இங்கே நிற்கிறேன்னா வேறு யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்லாம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. எங்கடா போறீங்க எல்லாம்? என்னடி பண்ணிட்டு இருக்க? திரும்ப வந்தா நீ தான் போணுமா? நீ நிக்கிறவனே நாங்க திருப்பி வந்துட்டோம். இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப அட்வென்ச்சருக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு பஞ்சி ஜம்பிங். ஆத்தாடி ஆத்தா, எவ்வளவோ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எவ்வளோ ஹைட்டில் இருந்தெல்லாம் ஜாலியாக குதிப்பாங்க. ஆனால் இந்த ஹைட்டில் இருந்துட்டு என்னால் குதிக்க முடியலங்க. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். நானும் மேலே ஏறி போகிற வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் எட்ஜுக்கு போனதும் தான் மைண்ட் வாய்ஸ் இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு தோணுச்சு. தள்ளி விட்றாங்க நம்மள ஒருத்தவங்க மேலே இருந்து அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் அது தெரியும். அந்த ஒரு 2 செகண்ட் தான், ஆனால் லைஃப்லேயே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. பயமாக இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணிடுங்க. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. அது சீசன் நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர வெளியே விட மாட்டேங்கிறானையா. ஓ, முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. அப்படியே நெக்ஸ்ட் கேமுக்கு வந்துட்டோம். பார்க்கவே செம்ம ஈஸியாக தெரியுதுல்ல? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உள்ளே இறங்கின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது இவ்வளோ கஷ்டம்னு. சுற்றி வர இந்த ரொட்டேட்டிங் பாரை அவாய்ட் பண்ணணும். பார் நம்ம மேலே படாமல் கீழே போகணும், அப்படி இல்லைனா மேலே ஜம்ப் பண்ணணும். அதுதான் இந்த கேம். டைமிங் மிஸ் ஆனால் ஸ்ட்ரைட்டாக கீழே லேண்டிங் தான். நாங்களும் ஃபஸ்ட்டு ஹீரோ மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் 2 ரவுண்டுக்கு அப்புறம் செம்ம டயர்டாயிட்டோம். மூஞ்சில் மட்டார்னு அடித்து 2 தடவை கீழே வெளியே போய் விழுந்து செம்ம ஃபன்னாகிடுச்சு. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜம்ப் பண்ணணுமா, குனியணுமா, இல்லை கீழே விழணுமா அப்படின்னு நம்ம மைண்ட் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு கேம் இது. வரணுமே. கால்ல இருக்கிற கண்ட மறுபடியும் பூஸ் பண்ணி கிறுட்டு போய் விழுந்து நடுவுல ஒரு மிதி. நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். எல்லா விளையாட்டையும் விளையாண்டு முடிச்சு அந்த அவளாகி நூடுல்ஸ் ஆயாச்சு. அதோட வெளியே வந்து பார்த்தா சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. அங்கே விதவிதமான சாக்லேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் போனது தான் ஹைடல் பார்க். சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. க்ரீனரி, ஃப்ளவர்ஸ், வாக்கிங் ஏரியா எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஜிப்லைன் கூட இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபுல் ஏரியாவையும் அழகாக பார்க்கலாம்.
பொட்டானிக்கல் கார்டன். உள்ளே போனதுமே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். ஆனால் நைட் டைமில் இந்த லைட்டிங்கோட மூணாரை ரசிக்கிறதுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் வெயிட் பண்ண மொமெண்ட்டே வந்துச்சு. நைட் டைம் இந்த டான்ஸிங் ஃபவுண்டன் பார்க்க தான் நாங்கள் இங்கே ஆஜராயிருக்கோம். மியூசிக் ஏற்ற மாதிரி லைட்ஸ் கூட சேர்ந்து இந்த வாட்டரும் டான்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ் சாங், தெலுங்கு சாங், ஹிந்தி சாங்னு போட்டு அசத்திட்டாங்க. அதெல்லாம் இங்கே போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் அப்படியே விஷுவலை மட்டும் பார்த்து ரசிங்க. ஸோ இந்த ஷோவெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டாக போகிற வழியில் இந்த ஷாப் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. இந்த கோகோனட்டோட ஷெல்லையே எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இங்கே 2-3 ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹோட்டல் செக்இன் பண்ணியாச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம நைட்டு ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டலுக்கு போயாச்சு. காம்பேக்டாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுவுமே. ஸோ இந்த ஹோட்டலோட லிங்க் அப்புறம் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போகிறதுனா கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அழகான மெமரிஸோட இன்றைக்கு டேவை நாங்கள் முடித்தோம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.